என்ன போடுவீங்கன்னு எவன் கேட்டாலும் அவனை செருப்பால் அடிங்க. வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு துரத்துங்க. தயவு செஞ்சு நீங்கள் தராதீங்க. ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாம் பேசியிருக்கா, என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, ரொம்ப இது பண்ணிருக்காங்க. எங்ககிட்ட அந்த மாதிரி பேசினதே இல்லை. எங்ககிட்ட வந்து நீங்க கஷ்டப்படுவீங்கன்றது அவ எல்லாருக்கிட்டே சொல்லியிருக்கா. எங்ககிட்ட அந்த மாதிரி சொல்லியிருந்தா கூட நாங்க கூட்டு வந்திருக்க சான்ஸ் இருக்கு. ஆனா சொல்லல. சில விஷயங்கள்லாம் சொன்னா, ஆனா அது நாங்க எல்லா அப்பா அம்மா மாதிரி நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அந்த மாதிரி முட்டாள்தனமான அப்பா அம்மா தான் நாங்க எல்லாருமே. இன்னைக்கு வர சென்டிமெண்டல் இடியட்ஸ் தான். நான் மட்டும் இல்லை, எத்தனையோ பேரண்ட்ஸ் அப்படித்தான் இருக்காங்க. எத்தனையோ பொண்ணுங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. காலங்காலமா அந்த ஒரு மனநிலை தான் பேரண்ட்ஸ்க்குமே இருக்கு. நம்ம பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு அதுதான்மா நாங்களும் பண்ணோம். நீ இப்போ உங்க அப்பா அம்மாவை தான் பண்ணுவாங்க. சொல்லு என்ன நீங்க நல்லா இருக்கணுன்றதுனாலதான் அவங்களே கஷ்டப்படுறாங்க. உங்க அப்பா அம்மா எல்லாம் எதுக்கு கஷ்டப்படுறாங்க, வளர்க்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க. நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே. தயவு செஞ்சு அப்பா அம்மா வந்து உங்க பொண்ணு ஏதாவது சொல்ல வந்தானா காது கொடுத்து கேளுங்க. அவளை சமாதானப்படுத்தாதீங்க. சமாதானப்பட்டீங்கன்னா